இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களுடைய நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங். அதனால உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கங்க. ஒத்து போகாத விஷயங்கள் மற்றவங்களுக்கானது அப்படின்னு பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்காக நம்மளை தயார் செஞ்சுக்கலாம். ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு அமைதியான மனநிலையிலிருந்து இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. முதல்ல நம்ம ஆர்க்கிள் கார்ட்ஸ் பார்க்கலாம். இது உங்களுடைய ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் பற்றியதாக இருக்கலாம். உங்களோட லவ் லைஃப் சம்மந்தமாக நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு கூடிய விரைவில் உங்களோட என்கேஜ்மெண்ட்டோ வெட்டிங்கோ நடக்க இருக்கு. பியூட்டிஃபுல் கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. த சன், த திங்கிங் மேன், விமன் ஹோல்டிங் ஹார்ட். இதுக்காக தான் நீங்கள் இத்தனை வருடங்களாக காத்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய ஆசை, கனவு, விருப்பம் இதெல்லாம் நிஜமாக இருக்கு. இந்த ஆர்க்கிள் கார்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இங்கேருந்து ஒரு புதிய பயணத்தை நீங்கள் இருவரும் சேர்ந்து ஆரம்பிக்க இருக்கீங்க. அவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மேபி நீங்கள் விரும்புகிற நபருக்காக நீங்கள் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்திருப்பீங்க. சில வருடங்கள் கூட காத்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், கூடுதல் பொறுப்புகள் இருந்திருக்கும் அவங்களுடைய குடும்பத்தில். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் போது இது கனவா நிஜமான இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் இருவரோட மனதிலையும் ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு சொல்லணும். இந்த ஆர்க்கிள் கார்ட்ஸ் ரெண்டையுமே நீங்கள் பாருங்களேன். அவ்வளோ ப்ரெஷஸாக உணர்றீங்க நீங்கள் ரெண்டு பேருமே. நம்ம டேரோ கார்ட்ஸ் பார்க்கலாம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களோட ரீடிங்கில் சொல்கிறது, நீங்களும் நீங்கள் விரும்புகிற நபரும் இணையணும் அப்படின்றது டெஸ்டினியாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் இருவருமே நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுருந்துருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருந்தீங்களோ அதை விட ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனாக, நல்ல பொறுப்புள்ள ஒரு நபராக இந்த ரிலேஷன்ஷிப்பே உங்கள் இருவரையுமே மோல்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். ஒரு பியூட்டிஃபுல் பர்சனாக நீங்கள் இருவரும் மாறுறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த கார்ட்ஸ் வழியாக என்னால் சொல்ல முடியும். நீங்கள் இருவரும் கடந்து வந்த பாதையை தான் ஸ்ட்ரென்த் கார்டிங்க சொல்லிட்டு இருக்கு. நிறைய இக்கட்டான நிலைகள், நெருக்கடியான நிலைகளை கடந்து தான் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. மேபி ஒரு சில பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பல வருடங்களாக இருந்துட்டு இருக்கலாம். இது உங்களுடைய கமிட்மெண்ட்டையும் டெடிக்கேஷனையும் சொல்லுது இல்லையா? ஒருவர் மீது ஒருவர் நீங்கள் வச்சிருக்கிற அன்பாகட்டும், நம்பிக்கை, ஒருவர் நீங்கள் விட்டு கொடுக்காதது, இதெல்லாம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை அழகாக்கியிருக்குன்னு சொல்லணும். எவ்வளோ வருடங்கள் ஆனாலும் உங்கள் இருவருக்குமான அன்பு, ஒருவர் மீது ஒருவர் நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்கள் நபர் பல வருடங்கள் உங்களை காக்க வச்சுருந்தாலும் அவங்களோட நிலைமை அறிந்து அவங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் நடந்திருக்கீங்க. அதனால உங்கள் இருவருடைய பொறுமைக்கு கிடைக்கிற பரிசு தான் இது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பார்க்கும் போதும் சரி, இந்த ஸ்ட்ரென்த் கார்டு பார்க்கும் போதும் சரி, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாக இருந்திருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்திருக்கீங்க உங்களுடைய இக்கட்டான காலங்களில். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதுக்கு நீ தான் காரணம், இல்லை நீங்கள் தான் காரணம் அப்படின்னு ஒருத்தர் குறை சொல்லிக்காம நெருக்கடியான நிலையில் பக்கபலமாக இருந்திருக்கீங்க அப்படின்ற மெசேஜ் தான் கிடைக்கிது. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வழியாக என்னால் என்ன சொல்ல முடியும்னா, நீங்கள் இருவரும் சேர்ந்து தொடங்க இருக்கிற இந்த வாழ்க்கை வளமையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு முன்னேற்ற பாதையில் போக இருக்குன்னு சொல்லணும். உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். இப்போ இருக்கிற நிலையிலிருந்து நீங்கள் அடுத்த நிலையை அடைவீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் மியூச்சுவல் லவ், மியூச்சுவல் ட்ரஸ்ட்,
மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டது. உங்களுடைய என்கேஜ்மெண்ட்டோ திருமணமோ உங்கள் இருவரையுமே ஒரு வளர்ச்சி பாதையிலையும் ஒரு முன்னேற்ற பாதையிலையும் கொண்டு போக இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு கார்ட்ஸ் வெளிப்படுத்திட்டு இருக்கு. ஃபைனல் மெசேஜஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். Beautiful. Angel of love. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் நான் சொன்னது மாதிரி நீங்கள் 2 பேரும் இந்த பிறவியில் இணையிறது உங்களோட டெஸ்டினி. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருவருமே உண்மையாக இருந்திருக்கீங்க, ஒருத்தரை மதிச்சிருந்திருக்கீங்க, ஒருத்தரோட உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்துருந்துருக்கீங்க. அதனால தான் பல நெருக்கடியான நிலைகளை கடந்து இன்னைக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் அடுத்த நிலைக்கு செல்ல இருக்கு. ஏஞ்சல் ஆஃப் லவ் இந்த ரீடிங்கில் அவங்களோட ப்ரெசன்ஸை உணர்த்திட்டு இருக்காங்க. நீங்கள் இருவரும் சேர்ந்து தொடங்க இருக்கிற இந்த இல்லற வாழ்க்கைக்கு அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை உங்களுக்கு மனப்பூர்வமாக கொடுக்கறது தான் இந்த ஆர்க்கிள் உங்களுக்கு சொல்கிற ஒரு அழகான மெசேஜ். இது உங்களுடைய என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் நிரம்பி இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தெளிவையும் ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.